அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த மாசி மாசத்துல இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இப்ப ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, பலமா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோம்னாக்க இப்ப 6ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கிறார். அப்ப வேலை, தொழில், வருமானம், கடுமையான உழைப்பு, நீங்க யாரு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க யாரு, உங்களோட தனித்திறமை என்ன, அதுல எந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவா, அதுவும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப என்ன நடக்கும்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதுல உங்களோட திறமையை நிரூபிக்கிறது தான் இந்த காலகட்டத்திற்கான முக்கிய பணி. எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுலயும் சுக்கிரனோட சேர்ந்து இந்த சந்திரன் சேர்ந்து வரையில பாத்தீங்கன்னாக்க உங்களோட தொழில் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியுலகுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுலயும் கலைத்துறையில இருக்கிறவங்க, அதுவும் பாத்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைத்துறைகள்ல இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தே தீருது. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கையில பாத்தீங்கன்னா சில பேருக்கு வேலையை விட்டுட்டு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. பல பேர் வேலையை விட்டுட்டும் வந்தாச்சு. சில பேருக்கு வேலையில நெருக்கடிகள், இன்னல்கள், அது மட்டும் இல்லாம கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்தது. ஆமா, அப்ப இந்த காலகட்டம் எதனால இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆரம்ப காலகட்டத்துல இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்க்க முடியாததான் இருக்கும். அப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்ப வேலையை விட்டுருவோமா, ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா உங்க மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகும். அந்த குழப்பத்தை முன்னிறுத்தாம நீங்க பாத்தீங்கன்னா இங்க செய்யக்கூடிய வேலையில, தொழில்ல நீங்க யாரு அப்படிங்கிறதையும் உங்களோட தனித்திறமை என்ன அப்படிங்கிறதையும் நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த காலகட்டத்துல இருக்கிறீங்க. அதனால பெரிய முன்னேற்றம், பதவி உயர்வு, பணியில் உங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொறுமையும் நிதானமுமாக இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டிய அவசியமும் இருக்குது.
அடுத்து வேற என்ன விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் 12ஆம் இடத்துல கேதுவோட தொடர்புறதுனால கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்னடா வாழ்க்கை இது, என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், என்னதான் செய்யறது அப்படின்னு எது மேலும் ஒரு பற்றற்று, அதாவது விருப்பம் இல்லாத சூழ்நிலைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது 2-3 நாட்கள் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனநிலையில ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிடும். அதனால இந்த தற்காலிகமான விஷயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வேலை மாற்றம் பார்த்தீங்கன்னா, தொழில் மாற்றம், வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாமா இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சியை நீங்க எடுக்கணும். இப்ப உங்களுடைய லக்கணம், பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய லக்கணம் என்ன, என்ன விதமான தசாபுத்தி இருக்குது, இந்த காலகட்டத்துல எதற்கு அது சப்போர்ட் செய்யுது, எந்த பாவகத்தை இயக்குது, எது சார்ந்த முயற்சியில ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க செய்யணும். பார்த்துட்டு இந்த பலன்களை எடுக்கையில உங்களுக்கு துல்லியமா நீங்க போக வேண்டிய இலக்கை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை, தொழில், வியாபாரம் இது மூணுலையும் கடின உழைப்பு தேவை. உழைப்புக்கேற்ற வருமானமும் அங்கீகாரமும் கௌரவமும் அந்தஸ்தும் அதற்கான உயர்வும் கிடைக்கிறது உறுதியா இருக்கு. அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா, இதுல சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னும் ஒரு நல்லது ஒரு சிறப்பு இருக்கு. சொந்தமா நான் ஒரு தொழில் செய்யலான் இருக்கேன், செய்யலாமா வேண்டாமா, இந்த காலகட்டம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம். சொந்த தொழில ஒரு நல்ல முன்னேற்றமும் லாபத்தையும் அடைகிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து குரு பாருங்க, உங்களோட தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை சந்திரனோட சேர்ந்து பார்ப்பார். அப்ப பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, தங்கம் வாங்குறது, ஆமா, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது, குழந்தைகளோட படிப்பு எதிர்காலம் குறித்து யோசிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னா, இந்த சந்திரன் புதன் கனெக்ட் ஆகையில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, அருமையான ஒரு படிப்பு, கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அருமையான படிப்பு, கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த மறதி, கொஞ்சம் மறதிகள் இருக்கும் இல்லையா, படிச்சது மறந்துடுறது, தயக்கம், அது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம தடுமாறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்குது. சரி, பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்துல பெண்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நல்லா இருக்குது. நினைச்சதை செய்யலாம், சாதிக்கலாம், எண்ண ஓட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதே காலகட்டத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சி, சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுலேயும் சில பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தப்பட்டு யோசிக்கக்கூடிய அமைப்பு வரும். அதுலேயும் இந்த அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், நினைச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, அதுவும் பதவி உயர்வோட போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல தசாபத்தி அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், இதுலேயும் குறிப்பாக வாக்குப்பளிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்ல காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. இப்போ நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போனோம். சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, சின்னதாக கோபம் வந்தாலும் அதாவது நியாயமாக நடந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தன்னை நம்பி வந்தவங்களை எந்த காலத்துலையும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. கூடுமான வரையும் அவங்களுக்கான உதவியை செய்யறதுல முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்ல சித்திரை நட்சத்திரமும். இப்ப சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில என்ன மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப சித்திரையை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க இடம், வீடு, சொத்து இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கிறது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பூர்வீகம்,
அதாவது குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக என்னன்னா, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, சுவாதி நட்சத்திரம். எதுலையும் முனைப்போட தன்னோட முழு திறமையை வெளிக்காட்டக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இன்னொன்று, நியாயமா நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பேச்சு ஜாஸ்தியாக இருக்கும். அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருந்தாலும், ஆனால் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இவங்களோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச சுக்கிரன் ராகு அமைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. வேலையில ஒரு புலம்பல் இருந்துச்சு இல்லையா, உறுதியா வேலை கிடைக்குது. அதே நேரத்துல வருமானம் நல்லா இருக்குது. கடன் சுமைகள் குறையக்கூடிய காலகட்டம். அதே போல பகை மறந்து நட்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாக போகுது. அடுத்து பாருங்க, விசாக நட்சத்திரம். நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, அன்பு, பண்பாளராக நடந்துக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. அப்படியே இருந்தாலும் இவங்களோட சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் முழுமையா சிந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. என்ன செய்யலாம், என்ன மாதிரி வருமானத்தை ஈட்டலாம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துடாதா அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய காலகட்டம். உறுதியா உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவீங்க. நல்லதொரு வேலை, தொழில், வருமானம் அமையும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும். இழந்த உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, மற்றபடி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக, நல்ல சூழ்நிலையின் தொடக்கமாக இந்த மாசம் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்குது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கண புள்ளியில பிறந்திருக்கீங்க, என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட தசாபுத்தி அமைப்புகளோட இந்த பலன்களை வயதிற்கேற்றார் போல எடுத்து அதற்கான முயற்சிகளோட நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகி இருக்குது. என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில 2 வழிபாடுகளை நீங்க தொடர்ச்சியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் வழிபாடு முருகன். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும், வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம்.